பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் விவசாயிகளுடன் மத்திய அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். இந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசு சார்பில் யார் யாரெல்லாம் பங்கேற்று இருந்தார்கள்? குறிப்பாக விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு சார்பில் என்ன பதிலளிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரம். வணக்கம். மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா, குல்தீப் சிங் போன்ற 3 அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள், மத்திய மாநில அரசு உயர் அதிகாரிகள் அனைவரும் அந்த பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் இடத்தில் பங்கேற்றிருந்தார்கள். நேற்று மாலை 5:30 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது. காரசாரமாக நடைபெற்றது. சுமார் 7 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றும் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முன்னேற்றமும் உடன்பாடு எட்டப்படவில்லை. அதனால் விவசாயிகள் அமைப்பு இன்று காலை 10 மணி அளவில் டெல்லி நோக்கி பேரணி நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்குள் மத்திய அரசின் தரப்பில் ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அழைப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் விவசாயிகள் போராட்டத்தை அடுத்த கட்டமாக நிறுத்துவது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 7 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் ஓய்வு ஊதியத்தின் போன்ற பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக முதற்கட்டமாக இந்த குறைந்தபட்ச ஆதார விலை குறித்து மத்திய அரசு தரப்பில் முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு முடிவு எட்டப்படவில்லை என விவசாயிகள் அமைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உள்ள எல்லைப் பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹரியானா மாநிலங்களில் ஒரு 7 மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டிருக்கிறது. 7 மாவட்டங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு தடுப்புகள், கான்கிரீட் பிளாக்குகள், கண்டெய்னர்கள் போன்று பயன்படுத்தி அரண் போல் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். 24 மணி நேரம் போலீசார் கண்காணிப்பு அந்த பகுதி முழுவதும் கண்காணித்து வருகிறார்கள். வாகன தணிக்கையும் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து போலீசார் உஷார் நிலையில் இருக்கிறார்கள். போலீசார் விவசாயிகள் போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது தடையை மீறி விவசாயிகள் டிராக்டர் பேரணி வந்தாலும் அதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.